வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். நாடு உற்று நோக்கும் தேர்தல் முடிவுகள், ஃபாஸ்டஸ்ட் நம்பர்ஸுடன் எக்ஸ்பர்ட்ஸின் துல்லிய அலசல். தேர்தல் திருவிழாவின் தனிக்காட்டு ராஜா ரங்கராஜ் பாண்டேவின் தொடர் நேரலை மே 4 காலை 7 மணி முதல் உங்கள் சாணக்கியாவில். சாணக்கியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்பெஷல் கெஸ்ட் இணைஞ்சிருக்காரு. இவரை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இவரோட டைம் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. ரொம்ப ஒரு நோபல் ப்ரொஃபஷனில் இருக்காரு. ஆர்த்தோபீடிக் சர்ஜன் டாக்டர் மது ஸ்ரீதர் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். நிறைய கேள்விகள், நிறைய இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்டருந்து எதிர்பார்க்குறோம். முன்னாடி எங்கள் பாட்டி ஜென்ரேஷன்லாம், எங்கள் பாட்டி 98 இயர்ஸ் வரைக்கும் இருந்தாங்க. கீழே தான் உட்காந்து சாப்பிடுவாங்க, இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுவாங்க, படி ஏறி இறங்குவாங்க. அதுக்கப்புறமா எங்கள் அம்மா ஜென்ரேஷனில் அது குறைஞ்சிது, எங்கள் ஜென்ரேஷனில் சுத்தமாக போயிடுச்சு. இந்த பிபி சுகர் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஆர்த்ரட்டிஸ் அப்படிங்கிற டேர்மும் ஒரு ஜென்ரல் ஹவுஸ் ஹோல்ட் டேர்மாக ஆயிடுச்சு. இந்த ஆர்த்ரட்டிஸ் அப்படிங்கிறது என்ன, ஒரு ப்ரீஃபாக எங்கள் நேயர்களுக்கு நீங்கள் சொல்லணும் சார். கண்டிப்பாக. ஆர்த்ரைட்டிஸ்ன்றது இன் சிம்பிள் டேர்ம்ஸ் ஜாயிண்ட் இன்ஃப்ளமேஷன், முட்டியை சுற்றி வீக்கம் ஏற்படுறது. அதில் சில ஸ்பெசிஃபிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. முட்டியில் எந்த ஜாயிண்ட், உடம்புல இருக்க எந்த ஜாயிண்ட்டில் வேணால் இது எஃபெக்ட் ஆகலாம். முட்டியை சுற்றி வீக்கம், வலி, ஸ்டிஃப்னஸ்ன்னு சொல்லுவோம். முட்டியோட மூமெண்ட்ஸ் கொஞ்சம் பெயின்ஃபுல் ஆகிறது. அண்டு ஃபங்க்ஷன், நம்ம நார்மல் டெய்லி ஃபங்க்ஷன் அஃபெக்ட் ஆகிறது. இதெல்லாம் சேர்ந்து அந்த ஒரு குரூப் ஆஃப் டிஸார்டர்ஸ் இருக்குது. அதுக்கு பேர் தான் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஆர்த்ரைட்டிஸ்ன்றது ரொம்ப ப்ராட் டேர்ம். அதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது. நார்மலாக ஏஜ் ஆகல வர்றது வேர் அண்ட் டேர்னால வருது, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதுதான் காமனாக நம்ம பார்க்குறது. வயசானவங்களுக்குலாம் இந்த முட்டி வலி வருது, முட்டி தேய்மானம் வருது. இதெல்லாம் ஏஜ் ரிலேட்டடாக ஏற்படுற கார்ட்லேஜ் அண்ட் டிஷ்யூஸில் வர, போனில் வர வேர் அண்ட் டேர்னால வர சேஞ்சஸ். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய அதர் டைப்ஸ் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது. இன்ஃப்ளமேட்ரி ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஆட்டோ இம்யூன் டிசீசஸ், நம்ம பிளட்டில் நம்ம ஜாயின்ஸ்க்கு அகேன்ஸ்டாகவே சில செல்ஸ் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது அது நம்ம ஜாயின்ஸ் அஃபெக்ட் பண்ணி அந்த முட்டி தேய்மானம் ஆகுறது. அது காமன் பார்த்திங்கன்னா ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்புறம் கிறிஸ்டல் ஆர்த்ரைட்டிஸ் ஒன்று உண்டு. அது இந்த கவுட் அப்படின்னு கேள்விப்பட்டீங்க. யூரிக் ஆசிட்ன்ற ஒரு பிளட்டோட லெவல் அதிகமாச்சுன்னா சில பேருக்கு முட்டி தேய்மானம் ஆகும். அதனால் ஜாயிண்ட் இன்ஃப்ளமேஷன் வரும். பர்டிகுலராக இந்த பாதத்தில் இருக்கிற டோஸில் இந்த கிறிஸ்டல்ஸ் டெபாசிட் ஆகி அது கொஞ்சம் பெயின் கொடுக்கும். போக போக அதுவும் ஆர்த்ரைட்டிஸாக மாறி ஜாயிண்ட் டேமேஜும் ஆகும். செப்டிக் ஆர்த்ரைட்டிஸ் ஒன்று உண்டு. இன்ஃபெக்ஷன்னால் வர ஆர்த்ரைட்டிஸ். ஏதாவது ஒரு ஜாயிண்ட்டில் நம்மளுக்கு வேறு எங்கேயாவது உடம்புல இன்ஃபெக்ஷன் எங்கேயா இருந்ததுன்னா அது இன்ஃபெக்ஷன் இந்த வேறு ஏதாவது ஒரு ஜாயிண்ட்டுக்கு பரவலாம். பரவி அந்த அந்த இன்ஃபெக்ஷன்னால் அந்த போன், அந்த டிஷ்யூஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகி அப்படியே ஆர்த்ரைட்டிஸ் வருது. ப்ளஸ் போஸ்ட் ட்ராமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ், அதாவது ஏற்கனவே முட்டியில் ஒரு ஜவ்வு அடிபட்டிருக்கு, அது ஒழுங்காக ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா அது நாள் போக்கில் அப்படியே அதுவும் தேய்மானம் ஆகிடும். இந்த மாதிரி அது ப்ராட் டேர்ம் ஆர்த்ரைட்டிஸ்ன்றது. பட் ஆனால் இந்த கரண்ட் ஜென்ரேஷனில் நீங்கள் சொன்ன மாதிரி நிறையா கேசஸ் ஒரு நிறையா சிவியாரிட்டி நிறையா எங்கர் ஏஜில் இருக்கிறதுக்கான ரீசன்ஸ் ப்ராபப்ளி நம்ம லைஃப் ஸ்டைல் ரிலேட்டடாக இருக்கலாம். ஏன்னா முன்னாடிலாம் ரொம்ப ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல், உங்கள் பாட்டி ஜென்ரேஷன்லலாம் அவங்க எல்லாமே மேனுவலாக பண்ணியிருப்பாங்க. டயட்டும் கொஞ்சம் நல்ல டயட், இந்த மாதிரி நம்மள ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சர்லாம் கிடையாது. ஸோ சாப்பிட்டுட்டு வீட்டில் சாப்பிட்றதோட சரி, நல்லா டெய்லி மேனுவலாக நிறைய ஒர்க் பண்ணிவிட்டு நல்லா ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருந்திருப்பாங்க. மசில்ஸ்லாம் நல்லா ஃபிட்டாக இருந்திருக்கும் ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க டெய்லி லைஃப் ஸ்டைல்லையே. ஸோ அந்த கல்ச்சர் அப்படியே குறைய நமக்கு எல்லா காம்ப்ளிகேஷன்ஸும் வருது, இப்போ அதிகமாகிட்டு வருது. யங் ஏஜ்லேயே இந்த ஆர்த்ரைட்டிஸ் சில பேருக்கு வருது இல்லை சார்? என்னோடய ஃப்ரெண்ட்லாம் ஒரு 20 இயர் ஓல்டுக்குலாம் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் சார்? ஏதாவது டெஃபிஷியன்சி அந்த மாதிரி இருக்கும்? அதான் ரொம்ப எங்கேஜில் ஆர்த்ரைட்டிஸ் வருதுன்னா அண்டர்லைங் சம் அதர் காஸ் இருக்கும். செகண்டரி ஆர்த்ரைட்டிஸாக இருக்கலாம். அதாவது ஏற்கனவே அந்த ஜாயிண்ட்டில் ஏதாவது ஒரு லிகமெண்ட் அப்நார்மலாக இருந்திருக்கலாம். இல்லைனா நான் சொன்ன ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் மாதிரி, அதாவது ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இருக்கலாம். ஆர் ஈவன் ஜெனட்டிக்காக சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஜஸ்ட் அவங்க ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆர் ஜெனட்டிக் வைஸாகவே ஏர்லி ஆன்செட் ஆர்த்ரைட்டிஸ் அவங்க ஃபேமிலிஸில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி காசஸில் ஈவன் எங்கர் ஏஜில் தே கேன் டெவலப் ஆர்த்ரைட்டிஸ். இப்போ இதுக்கு ப்ரீ சிம்டம்ஸ் மாதிரி ஏதாவது இருக்கா சார்? பிஃபோர் இட் இஸ் கெட்டிங் சிவியர், முன்னாடியே அட்ரஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா? ஆர்த்ரைட்டிஸ் எப்போவுமே யூஸ்வலி இட் ஸ்டார்ட்ஸ் வித் பெயின் இருக்கும் அஃபெக்டட் ஜாயிண்ட்டில். எல்லா ஜாயிண்ட்லேயும் ஆர்த்ரைட்டிஸ் ஒரே சமயத்தில் வரும்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு ஏதாவது ஒரு யூஸ்வலாக இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் தேய்மானத்தினால வர ஆர்த்ரைட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிக்கர் ஜாயின்ட்ஸ் அண்ட் வெயிட் பேரிங் ஜாயின்ட்ஸ் அஃபெக்ட் பண்ணும்.
நம்ம நிற்கும் போது நம்மளுக்கு நிறைய டேமேஜ் ஆகுறது நம்மளோட ஸ்ட்ரெயின் ஆகுறது நம்மளோட கால் முட்டி இடுப்பு இந்த மாதிரி ஜாயின்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி ஜாயின்ஸ் தான் யூஸ்வலாக அஃபெக்ட் ஆகும். ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ஆன் தி அதர் ஹேண்ட் எந்த ஜாயிண்ட் வேணால் அஃபெக்ட் பண்ணலாம். எஸ்பெஷலி இந்த ஸ்மாலர் ஜாயின்ஸ் இந்த ஹேண்டு அந்த மாதிரி ஜாயின்ஸ்லாம் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. யூஸ்வலாக ஃபஸ்ட்டு சிம்டம் வந்து பெயின் இருக்கும். நம்ம அஃபெக்ட் ஆகிற ஜாயிண்ட்டில் ஒரு பெயின் இருக்கும். சம்டைம்ஸ் ஒரு ஸ்வெல்லிங் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும், இல்லை கான்ஸ்டண்ட்டாகவே கொஞ்சம் ஸ்வெல்லிங் இருக்க சான்ஸ் இருக்குது. அண்ட் மூமெண்ட்ஸும் கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம நார்மல் டெய்லி ஆக்டிவிட்டி கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் நார்மல் டெய்லி ஆக்டிவிட்டீஸ் வாக்கிங் இதெல்லாமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் பெயின் ஒரு ஸ்டிஃப்னஸ் ஒரு ஸ்வெல்லிங் ஒரு ஜாயிண்ட்டில் ஒரு 2 வீக்ஸ்க்கு மேலே இருந்தால் ஒரு ஆர்த்தோபெடிக் டாக்டர் பார்க்குறது நல்லது. ஸோ அப்படி ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே போனோம்னா யூ கேன் அவாய்ட் சர்ஜரி, அது அந்த லெவல்லே அதை ட்ரீட் பண்ணிடலாம். ஆமாம், அதாவது ஏர்லி ஸ்டேஜில் பார்த்துட்டோம்னா டெஃபினட்டாக நம்ம ஒரு சில அதாவது ஆர்த்ரைட்டிஸ் இஸ் நாட் சம்திங் விச் கேன் பி கம்ப்ளீட்லி க்யூர்டு even if you pick up at an early stage, but we can prevent to some extent we can prevent the progression of the arthritis. ரொம்ப ரேப்பிடாக ப்ரோக்ரஸ் ஆகாமல் பார்த்துக்கலாம். ஏர்லி டிடெக்ஷன் எஸ்பெஷலாக இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி கண்டிஷன்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நம்ம ஏர்லியாகவே டிடெக்ட் பண்ணிட்டோம்னா ஜாயிண்ட் டேமேஜ் நிறைய அதிகமாகாமல் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கான மெடிசின்ஸ்லாம் ஆரம்பத்திலே ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நல்ல லாங் டேர்மில் ரிசல்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் பெட்டர். அதே மாதிரி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸும் பார்த்தீங்கன்னா அதர் ஃபேக்டர்ஸ் விச் இந்த மாதிரி நார்மலாக ஏஜ்னால வரக்கூடிய தேய்மானம் சின்ன வயசில் வரவங்களுக்கு எப்போவுமே நம்ம ஸ்டார்ட் வித் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் தான். ஃபஸ்ட்டு வந்து டயட் கண்ட்ரோல், வெயிட் லாஸ், மசில் ஸ்ட்ரெங்தனிங், ஜாயிண்ட் மொபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஸ்டிஃப்னஸ் எக்ஸசைசஸ் இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வி ஸ்டார்ட் வித் மெடிகேஷன்ஸ். அதையும் தாண்டி சிம்டம்ஸ் இருக்கிறவங்களுக்கு சில மெடிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ சர்ஜரி வந்து லாஸ்ட் ஆப்ஷன் தான். சர்ஜரி வந்து லாஸ்ட் ஆப்ஷன் தான். ரொம்ப சிவியர் எண்ட் ஸ்டேஜ் ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு டெய்லி ஆக்டிவிட்டீஸே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, எதுவுமே பண்ண முடியலங்கிற மாதிரி ஸ்டேஜுக்கு வரவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஏஜ் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு சர்ஜரி வில் ஹெல்ப் ரியலி. ஸோ அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த பேஷண்ட்டோட சிச்சுவேஷன் பொறுத்து இருக்குது. இப்போ உங்கள்கிட்ட வர பேஷண்ட்ஸ் ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸ் நிறைய உமன் வராங்களா மென் வராங்களா, எந்த ஏஜுக்கு? ஆர்த்ரைட்டிஸ் வந்து யூனிவர்சல் தான், உமனுக்கும் வரும் மென்க்கும் வரும். பட் மோர் காமன் டெஃபினெட்லி இன் உமன். ஏர்லியர் ஆன்செட்டும் டெஃபினெட்லி இன் உமன் தான். விமனுக்கு வந்து மென்னை விட சீக்கிரமாகவே கொஞ்சம் போன் டென்சிட்டி குறையிறதுக்கு போஸ்ட் மெனப்பாஸ் ஆகி ஒரு 5-10 இயர்ஸில் போன் டென்சிட்டி கொஞ்சம் நல்லா குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது இல்லாமல் ஆர்த்ரைட்டிஸும் ஏர்லி ஆன்செட் இருக்கவும் சான்ஸ் இருக்குது. ஸோ டெஃபினெட்லி உமன் ஆர் மோர் ப்ரீடிஸ்போஸ்ட் தென் மென். பட் மென் ஆல்சோ கேன் கெட் அஃபெக்டட் பை ஆர்த்ரைட்டிஸ். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா விமன் ஆர் மோர் அஃபெக்டட் இன் ஜென்ரல். ஓகே, அண்ட் உமன் அபவ் 40 இப்போ எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் மோஸ்ட்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறது இந்த ஷோல்டர் பெயின், அவங்களால இதுக்கு மேலே தூக்க முடியல, எதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஷோல்டர் பெயின் எதனால காசு ஆகுது சார் அவங்களுக்கு? ஷோல்டர் பெயின் வந்து அகெயின் அது டிஃப்ரெண்ட். ஷோல்டர் வந்து நான் வெயிட் பேரிங் ஜாயிண்ட், அதாவது நம்ம உடம்பு வெயிட்டை தாங்குற ஜாயிண்ட் இல்லை அது. ஸோ அதில் வந்து யூஸ்வலாக அதில் வர ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா மோர் தென் போன் அது லிகமெண்ட் ரிலேட்டட் காசஸ் ரொம்ப காமன். ஜாயிண்ட்டை சுற்றி இருக்கிற ஜவ்வுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதில் வந்து கொஞ்சம் வேரண்டர் ஆகலாம், இல்லை கொஞ்சம் வீக்னஸ் வரலாம். யூஸ்வலி நிறைய பேருக்கு ஷோல்டர் பெயின் வந்ததுக்கப்புறம் தான் டயபெட்டிஸ் டயக்னோஸ் பண்ணுவோம். ஏன்னா டயபெட்டிஸ் ஒன் ஆஃப் தி காமனஸ்ட் ரீசன்ஸ் ஃபார் ஷோல்டர் லிகமெண்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ். ஸோ அன்டயக்னோஸ்டாக இருக்கும், சம்டைம்ஸ் க்ரானிக் ஷோல்டர் பெயினோட வருவாங்க. அப்போ நம்ம சுகர்ஸ்லாம் செக் பண்ணி பார்த்தா டயபெட்டிஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது. ஸோ ஷோல்டர் பெயின் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு ஒரு அன்எக்ஸ்பிளைன்டாக தானாக வந்த ஷோல்டர் பெயின் இன்ஜுரிக்கு அப்புறம் நிறைய பேருக்கு வரும், இல்லை வெயிட் தூக்கினப்புறம் வரும், எக்ஸசைஸ் பண்ணதுக்கப்புறம் வரும். அதெல்லாம் காமன் காசஸ். அது அந்த லிகமெண்ட் ஏதாவது இன்ஜுரி ஆர் ஸ்ட்ரெயின் ஆகிருக்கலாம் அந்த ஆக்டிவிட்டீஸில், அந்த மாதிரி பெயின் வரும். பட் ஸ்பான்டேனியஸாக பெயின் வருது அப்படின்னா டயபெட்டிஸ் ரூல் அவுட் பண்ணணும். நெக் ப்ராப்ளம்ஸ்னாலையும் ஷோல்டரில் பெயின் ரேடியேட் ஆகலாம். கழுத்துலையும் எலும்பு தேய்மானம், டிஸ்க் வீக்னஸ் இந்த மாதிரி சில இஷ்யூஸ் வரலாம். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கும் ஷோல்டரில் பெயின் தெரிய சான்ஸ் இருக்குது. ஷோல்டர் லிகமெண்ட்ஸ்லையும் கொஞ்சம் வேரண்டர் ஆகும். ரெண்டும் சேர்ந்தும் சில பேருக்கு பெயின் கொடுக்கும். அகைன் இதுவும் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் அப்படி தான். ஆமாம், மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து இனிஷியல் ட்ரீட்மெண்ட் இன் மோஸ்ட் ஆஃப் தி ஆர்த்தோபெடிக் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம நான் ஃபார்மக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவோம். அதாவது மெடிசின்ஸ் இல்லாமல் இனிஷியலாக டு ஸ்டார்ட் வித் வந்து எல்லாமே எக்ஸசைசஸ் அண்ட் மசில் கண்டிஷனிங் மூலமாக நம்ம அந்த சிம்டம்ஸை இம்ப்ரூவ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறம் மெடிசின்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். பெயின் குறையிறதுக்கு சில மெடிசின்ஸ் இருக்குது, சில விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் லாங் டேர்மில் எடுத்துக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் பெனிஃபிட் இருக்கும். இதெல்லாம் தாண்டி பெயின் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம். சில ஸ்கேன்ஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு ஏதாவது க்ரானிக் இஷ்யூ இருக்கா, லிகமெண்ட் ஏதாவது பெருசாக டேர் இருக்கா, இல்லை ஏதாவது நம்ம கிளினிக்கலாக டயக்னோஸ் இல்லை எக்ஸ்ரேல டயக்னோஸ் பண்ண முடியாது, ஸ்கேன்ஸில் கண்டுபிடிக்கலாம், பார்த்துட்டு அதை ட்ரீட் பண்ணலாம். ஓகே.
சார் இன்னொரு காமன் கம்ப்ளைண்ட் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க அண்ட் சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்க அந்த பொசிஷனில் அப்படியே உட்காரதுனால அட் வெரி யங்கேஜ் அவங்களுக்கு வந்து பேக் பெயின் நெக் பெயின் எல்லாமே வருது. அவங்க வந்து போஸ்டர் கரெக்ட் பண்ணணுமா இல்லை அவங்களுக்கான என்ன இது நீங்கள் சொல்வீங்க சார் ட்ரீட்மெண்ட்? நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டு. இந்த எஸ்பெஷலி சிட்டிங் ஜாபில் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக உட்காந்துட்டே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த நெக் பெயின் அண்ட் பேக் பெயின் இஷ்யூஸ் ரொம்ப காமன், டெய்லி பார்க்குறோம். இது வந்து யூஸ்வலாக மஸ்குலர் காசஸ்னால வரும், ரொம்ப காமன். உட்காந்துட்டே இருக்கிறதுனால லோவர் பேராஸ்பைனல் மசில்ஸ்னு சொல்லி ஸ்பைன் சுற்றி இருக்கிற மசில்ஸ் லோவர் பேக்லேயும் நெக்லேயும் கொஞ்சம் வீக் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் டெய்லி ஸ்ட்ரெங்தனிங் ஒரு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ்லாம் சில சொல்லிக் கொடுப்போம், அது வீட்டில் ஃபாலோ பண்ணணும். ஏர்லி டிஸ்க் டீஜெனரேஷனும் சில பேருக்கு ஆகலாம். இந்த ஸ்பைனில் போன்ஸ்க்கு நடுவில் டிஸ்க்குன்னு சொல்லிட்டு நெக்லேருந்து லோவர் பேக் வரைக்கும் எல்லா லெவல்லையுமே இருக்கும். ஏதாவது ஒரு லெவலில் கொஞ்சம் டிஸ்க் வந்து கொஞ்சம் வீக் ஆகிறதுக்கு, மசில்ஸ் வீக் ஆனால் அதனோட இம்பாக்ட் டிஸ்க்லேயுமே சம்டைம்ஸ் இருக்கும். ஆர் ஸ்பான்டேனியஸாக டிஸ்க் டீஜெனரேஷனும் ஏற்படலாம். இல்லை ஏதாவது ஒரு இன்ஜுரிக்கு அப்புறமும் ஆகலாம். சடனாக குனிஞ்சு ஒரு வெயிட் தூக்குறாங்க என்றைக்காவது, இல்லைனா ஒரு ஜர்க்கி ஒரு பம்பி ரைடில் எங்கேயாவது போகிறாங்க அப்படின்னா அந்த டைமில் டிஸ்க்கு சுற்றி இருக்கிற ஒரு லேயர் டிஷ்யூ இருக்கும், அது இன்ஜுரி ஆச்சுன்னா அது கொஞ்சம் பெயின் கொடுத்துட்டே இருக்கும் அது லாங் டேர்மில். ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் தொடர்ந்து க்ரானிக்காக இருக்கிறவங்களுக்கு, நெக் பெயின் ஆர் பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு நம்ம யூஸ்வலாக ஒட்டி பார்த்துடுவோம். செக் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது நியூரோபத்திக் சிம்டம்ஸ் இருக்கா, நர்வ் ரிலேட்டட் சிம்டம்ஸ் இருக்கான்றது ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்ப்போம். அந்த மாதிரி எதுவும் இல்லை, இது பியூராக அந்த மஸ்குலர் ஆர் ஆக்சியல் பெயின் அப்படி தான் அப்படின்னா ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைசஸ்லாம் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுவோம். சில ஃபிசியோதெரப்பிலாம் நல்ல ஹெல்ப் பண்ணும். அதுக்கு ஒரு கோர்ஸ் ஆஃப் ஃபிசியோதெரப்பி மாதிரி பண்ணாலும் மசில்ஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் எக்ஸசைசஸ் வந்து வீட்டில் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா இம்ப்ரூவ் ஆகும். ஓகே. இப்போ இந்த மவுஸும் இப்படியே வச்சுருக்கிறதுனாலையும் நிறைய பேருக்கு அந்த பெயின் வருது. ஸோ இப்போ இந்த சிஸ்டம் முன்னாடி உட்கார்றவங்க ரெகுலராக என்ன பண்ணால் இதை வந்து அவாய்ட் பண்ணலாம் சார்? ஆக்சுவலாக சரி, அவங்க ஒர்க்கு வந்து அப்படி தான் இருக்கும்போது நம்ம கம்ப்ளீட்டாக அந்த ஒர்க் ஷெட்யூலையோ இல்லை ஒர்க் பேட்டர்னையோ மாற்றுறது கஷ்டம். வாட் தே கேன் டூ இஸ் டிபெண்டிங் ஆன் தேர் வல்னரபிள் ஏரியா. அதாவது சில பேருக்கு நெக் பெயின் ரொம்ப வரும், சில பேருக்கு வந்து பேக் பெயின் ஜாஸ்தியாக வரும், சில பேருக்கு இந்த கை யூஸ் பண்ணுறது ஷோல்டர் பெயின் வரும். தே ஹேவ் டு டேக் ஃப்ரீக்வெண்ட் பிரேக்ஸ் இன் பிட்வீன். வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு ஒரு வாட்டி ஒரு பிரேக் விட்டுட்டு ஒரு கண்டினியூஸாக ஹவர்ஸ் டுகெதர் உட்காமல் ஒரு ஃப்ரீக்வெண்ட் பிரேக்ஸ் எடுத்துகிட்டு கைக்கு எக்ஸசைசஸ் அண்ட் நெக் அண்ட் ஷோல்டர் எக்ஸசைசஸ் வாட் எவர் பார்ட் இஸ் காசிங் தம் ப்ராப்ளமோ அதுக்கான எக்ஸசைசஸ் அப்பப்போ ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைசஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது கொஞ்சம் மசிலில் நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைசஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி இது இல்லாமல் சில சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி தொடர்ந்து பெயின் இருக்கிறவங்களுக்கு சில விட்டமின் லெவல் டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது. ப்ளஸ் ஜென்ரலாக தேர் ஆர் அதர் வெல்னஸ் சப்ளிமெண்ட்ஸ் விச் வில் ஹெல்ப் இன் ஸ்ட்ரெங்தனிங் தி ஸ்பைனல் மசில்ஸ் அண்ட் டிஸ்க்ஸ் ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி மல்டி மாடல் அப்ரோச் மாதிரி வி கேன் டூ. நீங்கள் சொன்னீங்க இல்லையா சார், உமன் ஆர் மோர் ப்ரோனிக் டு இதுன்னு. ஸோ அவங்களுக்கு வந்து முன்னாடிலாம் கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் தேவைப்படல பிகாஸ் ஆஃப் த ஹெல்தி ஃபுட் வி வர் கெட்டிங். இப்போ வந்து அவங்களுக்கு வந்து அபோவ் 40 கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் அவங்க எடுக்கணுமா கண்டிப்பாக டு ஓவர் கம் இது? ரொட்டீனாக கால்சியம் சப்ளிமெண்டேஷன் அபோவ் 40 தேவையில்லை. அன்டில் தே அச்சீவ் மெனோபாஸ் their estrogen level will be maintained in the blood. So அதுவே it will take care of the bone mineralization. So post menopausal தான் supplements தேவைப்படும். மெனோபாஸ் ஆகி ஒரு 5 to 10 years கழிச்சு they can start a low dose calcium supplement daily basis. Required or recommended daily intake of calcium for adults வந்து 1000 to 1200 milligram per day. ஸோ அவ்வளோ கால்சியம் வந்து யூஸ்வலாக நம்ம டயட்டில், நம்ம இந்தியன் டயட்டில் வராது. ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு 45 ஒரு மெனோபாஸ்க்கு அப்புறம் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் அளிக்கிறது நல்லது. ஆமாம், வெஜிடேரியன்ஸ்ன்றல ஆமாம், கால்சியம் வந்து வெஜிடேரியன் டயட்லையும் இருக்குது. நான்வெஜ் வெஜ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். போஸ்ட் மெனோபாசல் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். கால்சியம் மட்டும் பார்த்தது விட்டமின் டியும் சேர்ந்து எடுக்கணும். ஏன்னா விட்டமின் டி வந்து இட் ஹெல்ப்ஸ் இன் கால்சியம் அப்சார்ப்ஷன். ஸோ விட்டமின் டி லெவல்ஸ் நம்ம ஊரில் நிறைய பேருக்கு கம்மியாக தான் இருக்கும். ரொம்ப we are prone for genetically prone for vitamin D deficiency. ஸோ அதனால் அது செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்பப்போ. அது சிம்பிள் தான். போத் கால்சியம் அண்ட் விட்டமின் டி கேன் பி செக்ட் இன் த பிளட் லெவல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். விட்டமின் டி லெவலும் மெயின்டைன் பண்ணிவிட்டு கால்சியம் லெவலும் மெயின்டைன் பண்ணால் யூஸ்வலி ஓரளவுக்கு போன் ஹெல்த் மெயின்டைன் பண்ணலாம். நம்ம எந்த மாதிரி ஒரு டயட் ஃபாலோ பண்ணால் மேபி அபவ் 40 மென் அண்ட் உமன் எந்த மாதிரி ஒரு டயட் ஃபாலோ பண்ணால் இந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வராமல் தே கேன் அவாய்ட் ஆர் ஒரு இது மாதிரி ஹெல்தி ஒரு போன் இருக்கணும்னா எந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணால் பெட்டர் சார்? டயட் வந்து பிளேஸ் ஒன்லி பார்ட் ஆஃப் தி ப்ரிவென்ஷன். டயட்டால் கம்ப்ளீட்டாக நம்ம ஏஜ் ப்ராசஸையோ இல்லை அதனால் ஏற்படுற போன் வீக்னஸோ இல்லை ஆர்த்ரைட்டிஸோ கம்ப்ளீட்டாக ப்ரிவென்ட் பண்ண முடியாது. பட் டயட் ஆல்சோ பிளேஸ் அ ரோல். அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் சொன்ன மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் அதர் திங்ஸ் ஆர் ஆல்சோ தேர். ஆப்வியஸ்லி ஒரு பியாண்ட் அ பாயிண்ட் சில சப்ளிமெண்ட்ஸ் தேவைப்படும். டயட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் ரெண்டு பேர் இருந்தாலும்
கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் ஃபஸ்ட்டு போன் ஹெல்த்துக்குன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம். டைரி ப்ராடக்ட்ஸு, மில்க்கு, கர்டு, பன்னீர், அந்த மாதிரி டைரி ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் நிறையா எடுத்துக்கலாம். சீட்ஸ்லாம் நிறைய எடுத்துக்கலாம். எஸ்பெஷலி சர்டன் சீட்ஸ் ஆர் வெரி லைக் நம்ம எள்ளு இருக்கு இல்லைங்களா, எள்ளு இஸ் வெரி ரிச் இன் கால்சியம். பாதாம், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் இதெல்லாம் கூட எடுத்துக்கலாம். இதெல்லாம் ரிச் இன் கால்சியம். க்ரீன் வெஜிடபிள்ஸ், லீஃபி வெஜிடபிள்ஸ், ஸோ அந்த கீரை வகைகள் எல்லாமே தேர் ரிச் இன் கால்சியம். அண்ட் ராகி அண்ட் மில்லட், இதுவும் தேர் தி ரிச் சோர்ஸஸ் ஆஃப் கால்சியம். நான்வெஜ் சாப்பிட்றவங்க ஃபிஷ் எடுத்துக்கலாம். ஃபிஷ் இஸ் அ வெரி ரிச் சோர்ஸ் ஆஃப் கால்சியம். ஸோ தீஸ் ஆர் தி காமன் திங்ஸு. இது இல்லாமல் உங்களுக்கு ஆர்த்தரைட்டிஸ் இருக்குது, ஸோ போன் இந்த கால்சியம் இல்லாமல் போனில் உங்களுக்கு இந்த வலி இருக்குது, ஜாயிண்ட் பெயின்ஸ் இருக்குன்னா அதுக்கு உண்டான சில நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டி ஹையாக இருக்கிறது வந்து நம்ம ஊர் மஞ்சளில் தான், மஞ்சள் பொடி தான். அதுதான் நம்ம வந்து சப்ளிமெண்ட்டாகவே கொடுக்குறோம். குர்குமின் அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ராக்ட் வருது. ஸோ அது நம்ம ஊர் மஞ்சள் தான். ஸோ மஞ்சள் கொஞ்சம் நம்ம டயட்டில் ஆட் பண்ணோம்னா அதுவுமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இஞ்சி, பூண்டு, இதெல்லாமே தேர் நேச்சுரலி குட் சோர்ஸஸ் ஆஃப் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராடக்ட்ஸ். அது இல்லாமல் சில பேருக்கு வந்து சிலதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். இந்த யூரிக் ஆசிட் ஹையாக இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் பியூரின் டயட் அவாய்ட் பண்ணணும். எஸ்பெஷலி ரெட் மீட் அது மாதிரி சிலது அவாய்ட் பண்ணணும். மட்டன், பீஃப் இதெல்லாம் சாப்பிட்றவங்க அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். நிறைய தண்ணி, ஜென்ரலாக ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம். நிறைய தண்ணி குடிக்கிறது ரொம்ப முக்கியம். ஜென்ரல் ஃபிசிக்கல் இப்போ எல்லாருமே ஜிம் போய் மெயின்டைன் பண்ண முடியாது சார். ஸோ மினிமமாக என்ன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தால், ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் இருந்தால் இட் இஸ் பெட்டர் ஃபார் திஸ் ஜென்ரேஷன் நீங்கள் அட்வைஸ் பண்ணுவீங்க? வாக்கிங் வந்து நான் கேள்விப்பட்டேன், ஐ டோன்ட் நோ இஃப் இட் இஸ் ட்ரூ ஆர் நாட். ட்ரெட்மில்ல போய் வாக் பண்ணால் உங்கள் முட்டி அது வந்து டேமேஜ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஐ டோன்ட் நோ வெதர் இட் இஸ் கண்டிப்பாக இல்லை. வாக்கிங் இஸ் a வெரி குட் ஆக்டிவிட்டி தான். ஜென்ரலாக இந்த வெயிட் பேரிங் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லுவோம், வெயிட் பேரிங் எக்ஸசைசஸ் எல்லாமே தேர் வெரி குட் ஃபார் போன் அண்ட் ஜாயிண்ட் ஹெல்த். அதில் பார்த்தீங்கன்னா லோ இம்பேக்ட் அண்ட் ஹை இம்பேக்ட் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லலாம். லோ இம்பேக்ட் ஆக்டிவிட்டீஸ்னால் லைக் ஜென்டல் வாக்கிங், ஸ்லோ வாக்கிங், சைக்கிளிங், ஸ்விம்மிங், இதெல்லாம் வந்து ஜென்ரலி தேர் குட் ஃபார் ஆல் ஜாயின்ட்ஸு. ஹை இம்பேக்ட் ஆக்டிவிட்டீஸ்னால் லைக் டான்ஸிங், ரன்னிங், ஃபாஸ்ட் ரன்னிங், இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் ஹை இம்பேக்ட் ஆக்டிவிட்டீஸ். பட் பியாண்ட் 40 ஃபார் ஜென்ரல் கைட்லைன் அப்படின்னா டெய்லி ஒரு 30 to 40 minutes ஆஃப் பிரிஸ்க் வாக்கிங், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு இன்கார்பரேட் பண்ணணும் டெய்லி. அது இல்லாமல் வீக்லி 3 times வெயிட் எக்ஸசைசஸ், ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைசஸ். அட்லீஸ்ட் வீக்லி 3 timesக்கு வந்து இந்த வெயிட்ஸ் வச்சு நம்ம மசில்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். ஸோ இது பண்ணாலே நம்மளுக்கு அந்த வெயிட்ஸ் வச்சு பண்ணும்போது our muscles and bones get stronger. General walking is good for our knee and other joint health also. ஸோ ஒரு ரஃப் கைட்லைனா 5 to 6 days a week 30 to 40 minutes வாக்கிங், பிரிஸ்க் வாக்கிங். அது இல்லாமல் அட்லீஸ்ட் 3 times a week ஒரு 30 minutesக்கு வெயிட் ட்ரைனிங் எக்ஸசைசஸ். வெயிட் ட்ரைனிங் வந்து உங்கள் மசிலுக்கு நல்லது தான். ஸோ அதுவும் வந்து ஒரு இது மாதிரி மித்து மாதிரி கொண்டு போவாங்க. வெயிட் ட்ரைனிங் பண்ணால் உங்களுக்கு வந்து ஸ்டிஃப்னஸ் வந்துடும் அப்படி இப்படின்னு சொல்லி வராது. வெயிட் ட்ரைனிங் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஆஸ்டியோபோரோசிஸ்லாம் ஏஜ் ஆனவங்களுக்கு அதிகமாகுது. வெயிட் ட்ரைனிங் ரெகுலராக சின்ன வயசுலேருந்தே பண்ணுறவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இது மெயின்டைன் தேர் போன் ஹெல்த். இப்போ வெயிட் ட்ரைனிங்னா ஹெவியான வெயிட்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி மசில்ஸை கொஞ்சம் ஓரளவுக்கு மசிலோட இது ஸ்ட்ரென்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு எக்ஸசைசஸ் பண்ணிட்டு வந்தால் போதும். கன்சிஸ்டன்சி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் ஹவு மச் யூ டூ. ஸோ டெய்லி அது வீக்லி 3 times பண்ணுறது ரொம்ப முக்கியம். பண்ணும்போது ஒரேடியாக பண்ணணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிட்டு வந்தால் போதும். ஓகே. இந்த உமன் ஷோல்டர் பெயினுக்கும் அந்த வெயிட் எக்ஸசைஸ் வந்து இட் வில் ஹெல்ப். கண்டிப்பாக ரெகுலராக ஷோல்டர் எக்ஸசைசஸ் அண்ட் மொபிலைசேஷன், ரேஞ்ச் ஆஃப் மூவ்மெண்ட் எக்ஸசைசஸ்லாம் சொல்லி தருவாங்க. அது ப்ளஸ் ஷோல்டர் மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான வெயிட் ட்ரைனிங் எக்ஸசைசஸ்லாம் பண்ணால் டெஃபினட்டாக மெயின்டைன் ஆகும். ஆப்வியஸ்லி நான் சொன்ன மாதிரி அதையும் தாண்டி பெயின் இருந்ததுன்னா வில் இவாலுவேட் என்ன ரீசன் இருக்குன்றது பார்ப்போம். அதாவது டயபெட்டிஸ் இருக்கா இல்லை வேறு ஏதாவது லிகமெண்ட் இன்ஜுரிஸ் இருக்கான்றது இவாலுவேட் பண்ணி பார்ப்போம். நம்ம இப்போ இருக்கிற கிட்ஸுக்கு மோஸ்ட்லி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இனஃபாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அவங்க தே ஷுட் பி புட் இன் மோர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி? ஏன்னா அவங்க தான் இப்போ நெக்ஸ்ட்டு ஹெல்த்தியாக வரணும். ஸோ அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும்னு நீங்கள் அட்வைஸ் இல்லை? இப்போ இருக்கிற கிட்ஸ் வந்து ரொம்ப பாவமாக இருக்குது. நம்மளோட ஜென்ரேஷனோட இப்போ ரொம்ப தேர் ஃபுல்லி அட் ஹோம், தேர் வித் த ஸ்க்ரீன் ஆல் த டைம். அவங்க அப்படி தான் இருக்காங்க. டெஃபினெட்லி தே ஹேவ் டு கோ அவுட் அண்ட் ப்ளே மோர். சின்ன வயசில் நம்மலாம் வெளியில் போய் கொஞ்சம் நிறைய விளையாடி இருப்போம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அந்த கான்செப்டே ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ டெஃபினட்டாக வெளியில் போய் நிறையா ஓப்பன் ஏரில் விளையாடுறது, கெட்டிங் இன்வால்வ் இன் ஸ்போர்ட்ஸ் மோர் தென் திஸ் கேட்ஜெட்ஸ் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் தம் இன் த லாங் ரன். ஸோ நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க சார். மெயினாக இந்த ஆர்த்தரைட்டிஸ் பற்றி நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது. ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல், போன் ஹெல்தியாக வச்சுக்கிறதுக்கு என்ன மாதிரி டயட் அப்படிங்கிற நிறைய விஷயம் எங்கள் நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் சார். தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்ஸ்.